மாஸ்டர் ஒரு பெரிய மூவி. அப்போ லாட் ஆஃப் டேஸ் என்ன சொல்றது, நாங்க டெய்லிலாம் ஷாட் எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும்போது சில நாள் மிஸ் ஆகும். அன்னைக்கு காலையில கூட சொல்லல, லைக் லிட்ரலி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் சொன்னாங்க, இதுதான் சீன்னு. நீங்க விஜய் சார் கிட்ட போய், எனக்கு விஜய் சார் கூட காம்பினேஷனுக்கு நர்வஸ்னஸ் இல்லை, ஆனா அந்த காப்பி எடுத்து அவரை மாதிரி அவருக்கு முன்னாடியே நடக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் பக்கு பக்குன்னு ஆச்சு. ஐ வாஸ் வெரி நர்வஸ் ஆக்சுவலி. ஸோ ஐ வாஸ் ரியலி நர்வஸ் அண்ட் லைக் ஐ ஸ்டார்ட் ஸ்வெட்டிங் அண்ட் ஒரு மாதிரி ரெட் ஆயிட்டேன். எனக்கு சிரிப்புலாம் வரல. ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட், ஐ வாஸ் நாட் ரெடி அட் ஆல். ஸோ லோகேஷ் கைண்ட் ஆஃப் நோட்டிஸ் தட். அப்புறம் அங்கே போய் விஜய் சார் கிட்ட போய் சொன்னாங்க, கௌரி கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க சார் நீங்கள். ஸோ எனக்கு இப்போவுமே ஞாபகம் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருந்தார், பட் என் பேரை கூப்பிட்டு இப்படியே ஒன்று இப்படி பண்ணார். அப்பா அதில் எனக்கு விஜய் சாரே என்னை நம்புகிறாரு. ஹவு கேன் ஐ நாட் பிலீவ் இன் மை செல்ஃப்? and I tried to give it my best shot, but I still remember நான் நடுங்கிட்டு இருந்தேன். அப்புறம் லோகேஷ் சாருக்குமே ஒரு என்ன சொல்றது, அப்போதான் டைலாக் தருவார். அது எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு இதுதான். விஜய் சார், ஃபஹத், விஜய் சேதுபதி சார் எல்லாரும் சொல்லுவாங்க லோகேஷ்னாலே அப்படிதான். ஸோ ஹீ இஸ் வெரி லாஸ்ட் மினிட். அவர் அப்போதான் ஒரு ஃபுல் பேஜ் எழுதி இதுதான் டைலாக் அதுலாம் சொன்னாங்க. விக்னேஷ் ஆக்சுவலி அடியேக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் நம்மளை செகண்ட் ஒரு ப்ராஜெக்ட்க்கும் அப்ரோச் பண்ணும்போது தட்ஸ் அ ஹியூஜ் காம்ப்ளிமெண்ட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவ்வளோ பிடிச்சி ஹீ இஸ் ஏபிள் டு திங்க் அ வியூ ஆன் அனதர் ப்ராஜெக்ட். இல்லை யூஸ்வலி ஆல் டைரக்டர்ஸ் வுட் வாண்ட் டு ஒர்க் வித் அ டிஃப்ரெண்ட் பர்சன், லைக் ஸ்டக் ஆகாமல். பட் அகெயின் வென் ஹீ அப்ரோச் மீ வாஸ் ஹாப்பி. அண்ட் 4 கதையுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் பர்சனலி எனக்கு எங்கள் கதை ரொம்ப பிடிச்சது. மலைமலை நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இனி நம்ம கூட இணைஞ்சிருக்கீங்க மதர்ஸ் திரைப்படத்துல இருந்து 2 அழகான கெஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. எஸ், வி ஹேவ் கௌரி அண்ட் ஆதித்யா. ஹவ் ஆர் யூ? Hi, I'm doing good. How are you? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஒரு அழகான படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எப்படி வந்திருக்கு படம்? படம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல். அழகான கேட்கறது இல்ல, நல்லா வந்திருக்கு. நம்ம ஒரு படம். எனக்கு உங்ககிட்ட ஒரு படத்தோட சின்ன சீன் பிரேக் டவுன் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். மாஸ்டர் படத்துல ஒரு முக்கியமான சீன் ஒன்று வரும். விஜய் சாரை மீட் பண்ணிட்டு அந்த காப்பு ஒன்று வாங்கிட்டு போயின்னு நினைக்கிறேன். அது பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடந்துச்சு அந்த காப்பு வாங்கிட்டு போகிற சீன்ஸ்? ஏன்னா விஜய் சாருக்கு காப்புனா ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்ட் தெரியும். என்ன பிஹைண்ட் த சீன்ஸ்? பிஹைண்ட் த சீன்ஸ் என்னன்னா, மாஸ்டர் ஒரு பெரிய மூவி. அப்போ லாட் ஆஃப் டேஸ் என்ன சொல்றது, நாங்கள் டெய்லிலாம் ஷாட் எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும்போது சில நாள் மிஸ் ஆகும். ஸோ நாங்கள் எல்லாருமே அந்த காலேஜ் கேங் கூட ஐ வாஸ் சில்லிங், கொஞ்சம் வெயிட்டிங்லாம் இருந்தது. ஸோ ஒரு 3-4 டேஸ் ரொம்ப கூலாக மாண்டாஜஸ் மட்டும்தான் போயிட்டு இருந்தது. அந்த ஒரு மூடில் தான் இருந்தேன். ஸோ ஒரு 12:30 லஞ்ச் பிரேக் முடிச்சு நான் சாப்பிட்டு ஒரு 1 o'clock ஆகும்போது அசோசியேட் கேரவேனில் வந்துட்டு இதுதான் சீன் சொன்னாங்க. நான் என்னது ஒரு மாதிரி ஒரு நாள் முன்னாடி சொல்லியிருக்கலாம், நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிருக்கேன். தட்டும் அன்னைக்கு காலையில கூட சொல்லலை, லைக் லிட்ரலி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் சொன்னாங்க, இதுதான் சீன்னு. நீங்க விஜய் சார் கிட்ட போய், எனக்கு விஜய் சார் கூட காம்பினேஷனுக்கு நர்வஸ்னஸ் இல்லை, ஆனா அந்த காப்பி எடுத்து அவரை மாதிரி அவருக்கு முன்னாடியே நடக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் பக்கு பக்குன்னு ஆச்சு. ஐ வாஸ் வெரி நர்வஸ் ஆக்சுவலி. அப்புறம் லோகேஷ் சாருக்குமே ஒரு என்ன சொல்றது, அப்போதான் டைலாக் தருவார். அது எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ற ஒரு இதுதான். விஜய் சார், ஃபஹத், விஜய் சேதுபதி சார் எல்லாரும் சொல்லுவாங்க லோகேஷ்னாலே அப்படிதான். ஸோ ஹீ இஸ் வெரி லாஸ்ட் மினிட். அவர் அப்போதான் ஒரு ஃபுல் பேஜ் எழுதி இதுதான் டைலாக் அதுலாம் சொன்னாங்க. நான் ஒரு மாதிரி ஐயோ, அதுவும் ஃபுல் க்ரௌடு அந்த சீன், லைக் தேர் ஆர் சம் 400-500 பீப்புள். அவங்களுக்கு நடுவில் நான் நடந்து அவரை ஃபேஸ் பண்ணி அப்படி நடக்கிறது. ஸோ ஐ வாஸ் ரியலி நர்வஸ் அண்ட் லைக் ஐ ஸ்டார்ட் ஸ்வெட்டிங் அண்ட் ஒரு மாதிரி ரெட் ஆயிட்டேன். எனக்கு சிரிப்புலாம் வரல. ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட், ஐ வாஸ் நாட் ரெடி அட் ஆல். ஸோ லோகேஷ் கைண்ட் ஆஃப் நோட்டிஸ் தட். அப்புறம் அங்கே போய் விஜய் சார் கிட்ட போய் சொன்னாங்க, கௌரி கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க சார் நீங்கள். ஸோ எனக்கு இப்போவுமே ஞாபகம் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருந்தார், பட் என் பேரை கூப்பிட்டு இப்படியே ஒன்று இப்படி பண்ணார். அப்பா அதில் எனக்கு விஜய் சாரே என்னை நம்புகிறாரு. ஹவு கேன் ஐ நாட் பிலீவ் இன் மை செல்ஃப்? and I tried to give it my best shot, but I still remember நான் நடுங்கிட்டு இருந்தேன்.
It was really fun. And he's very like motivating. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க அப்கமிங் ஆக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணும்போது நம்ம அந்த அளவுக்கு கிரேட்ஃபுல்லாக இருப்போம். என் கரியரில் விஜய் சார் இஸ் ஒன் அமங் தெம். ஸோ லைக் இப்போ மாதவன் சொல்லுவாங்க, அஜு நானும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தோம். திஸ் இஸ் த லீஸ்ட் we can do because I know how much that means. லைக் நம்ம அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு சின்ன ஜெஸ்டர் கூட நம்மளுக்கு அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விஜய் சார் could do it, we all can. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கேன். எஸ். அண்ட் ஒன் மோர் திங், ஹாட்ஸ்பாட்டில் நீங்கள் பண்ண கேரக்டராக இருக்கட்டும் சரி, ஹாட்ஸ்பாட் 2 வரப்போகுது, விரால் வெயிட்டிங் ஃபார் தட். எப்படி வந்திருக்கு? ஹாட்ஸ்பாட் 1ல நான் இருக்கேன், 2ல நான் இல்லை. ஓகே ஓகே. லைக் ஹாட்ஸ்பாட் 1 பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைச்சிருக்குல்ல? எஸ். விக்னேஷ் ஆக்சுவலி அடியேக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் நம்மளை செகண்ட் ஒரு ப்ராஜெக்ட்க்கும் அப்ரோச் பண்ணும்போது தட்ஸ் அ ஹியூஜ் காம்ப்ளிமெண்ட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவ்வளோ பிடிச்சி ஹீஸ் ஏபிள் டு திங்க் அ வியூ ஆன் another ப்ராஜெக்ட். இல்லை யூஸ்வலி ஆல் டைரக்டர்ஸ் would want to work with a different person, like ஸ்டக் ஆகாமல். பட் அகெயின் when he approached me, I was happy. And 4 கதையுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் பர்சனலி எனக்கு எங்கள் கதை ரொம்ப பிடிச்சிது. அண்ட் இப்போவுமே நான் விக்னேஷ் கிட்ட சொல்லிட்டு தேங்க்யூ, நீங்கள் ஒரு லைஃப்பில் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, நான் ஒரு தாலி கட்டி கொடுத்த ஒரு பையனுக்கு நல்லா இருந்தது அந்த ஃபீலிங். அண்ட் இட் ஃபெல்ட் குட். ஐ திங்க் நான் அந்த படம் பார்த்ததும் ஒரு மிக்ஸ்ட் க்ரௌடில் தான், லைக் ஒரு மிடில் ஏஜ்ட் எல்லா க்ரௌடுக்கும் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அந்த மைக்ரோ திங்ஸ் லைக் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் பொண்ணுங்க ஃபேஸ் பண்ணுறதும் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ என் பக்கத்தில் இருந்த சித்தி சித்தப்பா எல்லாரும், சித்தப்பா ஃபேஸ்லாம் இப்படி போச்சு, ஆனால் சித்தி பாரு பாரு உண்மைதான் பாரு இப்போ இப்படிதான் படம் சொல்லணும். பிகாஸ் இட்ஸ் செட் இன் அ வெரி இன்டைரக்ட் வே, ஆனால் இன்டைரக்டாக ஷார்ப்பாக குத்தும். ஸோ இட் வாஸ் ரியலி குட். அண்ட் விக்னேஷ் ஆல்வேஸ் கொஞ்சம் வேக்கியாக திங்க் பண்ணுவார். ரொம்ப குவர்க்கி சப்ஜெக்ட்ஸ் தட் ஹீ ஹேஸ். ஸோ இட் வாஸ் ரியலி குட். அண்ட் ஆதித்யா பாஸ்கர் கூட செம்ம கம்ஃபர்டபுள். ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை ஓல்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரி. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். வெல், கண்டிப்பாக பிரதர், முக்கியமாக ஒரு படம் நம்ம பண்ணுறோன்ற பட்சத்தில் ஒரு ஃபீமேல் சப்போர்ட் லீட் பார்க்கும்போது உங்கள் பக்கம் 2 பயங்கரமான பில்லர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பராக இருந்துச்சு. வேறு என்ன சொல்கிறது? இல்லை ஆக்சுவலாக அவங்க அவங்க வந்து ஹீரோயின்ஸ்ன்னு கிடையாது படத்தில். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். 2 பேர் தே ப்ளே வெரி கேரக்டர்ஸ் தான். எனக்கு வந்து லவ் ட்ராக் வந்து கௌரியோட இருந்தாலும் ஷீ ஹேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த ஸ்டோரி. அதாவது கதை 2 விதமாக போகுது. அது சொல்ல மாதிரி லேயர்ஸ் இருக்குது, பல ட்ராக்ஸ் போகுது கதையில். ஸோ அதில் கதை 2 மேஜர் ட்ராக்கில் போகுது. ஒன்று வந்து இன்வெஸ்டிகேஷன், அது நானும் அஞ்சுவும் ஹெட் பண்ணுறது வித் அலாங் வித் முனிஷ்காந்த் சார். இந்த சைடு வந்து ஹரிஷ் பராடி, அஞ்சு கௌரி, வினோத் சாகர், இவங்கெல்லாம் இந்த பக்கம் இருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து பிளெண்டாக ஒரு பாயிண்ட் தான். மேஜராக நானும் இவ்வளோ ஒரே இது தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். ஸோ அது பிளெண்ட் ஆகிற டைம் தான் நம்ம கதை ஒரு க்ரைம் த்ரில்லர் நாட்ஸ் அன் டைப் பண்ணுற மாதிரி தான். ஸோ கதையில் இந்த மாதிரி 4-5 ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகிற பெரிய கதைக்கு அது டைரக்டர் ஒன்று சொல்லுவார், தேர் த சோல் கேரியர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம் அப்படின்ட்டு. ஸோ அது சோல் கேரியர்ஸ் வந்து அந்த கௌரி, அஞ்சு அண்ட் தென் மீ. ஸோ ஐம் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். அதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க கூட நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆதித்யா பதர், முதல்ல பெரிய வாழ்த்துக்கள். தமிழ் சினிமாக்குள்ள உங்களோட வலது காலை எடுத்து வச்சிருக்கீங்க. அது பெரிய பாதை அமையணும். எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஒரு படம் டெபியூவாக நடிக்க முடியும் போது? எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எங்கே இருக்கு? இதுக்கு முன்னாடி நான் குட்டி கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கேன், வெப் சீரிஸ்லாம் நடிச்சிருக்கேன், ஓகே, ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் டெக்னிக்கலாக நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கேன், எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், விஎஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த ஒர்க்லாம் பின்னாடி என்ன ஒரு மியூசிக் டைரக்டரையும் லைட்டாக ப்ரோக்ராமிங் கூட கொஞ்சம் வேறு கொஞ்சம் ரொம்ப இவ்வளோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு. ஸோ இப்போது ஏன்னா ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு படிப்படியாக நான் ஒரு ப்ராசஸாக பார்த்துக்கிட்டேன். பிகாஸ் நான் ஒரு விஷயம் நான் 18 முடிவு பண்ணது காலேஜ் வேலை தான் நான் மிஸ் தான் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் என்ன முடிவு பண்ணேன்னா, நான் வந்து ஒரு டெக்னீஷியனாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆக்டராக ஸ்ட்ராங்காக இருக்கிறது கூட நம்ம பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஒரு டெக்னீஷியனாக ஐ வாண்டட் டு பி வெரி வெரி ஸ்ட்ராங். ஒரு ஆக்டராக நான் ஆக்டரிங் தான் போகிறேன். பட் ஆனால் டெக்னிக்கலாக எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஆக்டிங்கில் கால் எடுத்து
ஜென்ரலாக அது வெரி ஸ்ட்ராங். ஸோ எல்லாம் டெக்னிக்கலாக முடிச்சுட்டு சைட் பை சைட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலியமாக தான் நான் ஆக்டிங் கற்றுக்கிட்டேன். இன்னும் அதுதான் ஆக்டிங் கிளாஸஸ் கிடையாது, எங்கேயும் யாருக்கும் கற்றுக்கிட்டு யாரும் பார்த்தும் காப்பி பண்ணதும் கிடையாது. ஷார்ட் ஃபிலிம் நடிக்க ஓகே இது ஃப்ரேம் அது சைமன் தான் டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய ஒரு படம். ஓகே. அபின் சார் ஃபர்ஸ்ட் கதை சொல்லும்போது என்ன நினைச்சீங்க? ஃபர்ஸ்ட் அவர் கதை சொல்லும் போது ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு. அவர் என்கிட்ட கதை சொல்றாரு, சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ஆடிஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் கண்ணு லுக்கெல்லாம் ஓகே, நீங்க செட் ஆயிருக்கீங்க, செலக்ட் ஆயிருக்கீங்க, ஃபுல் ஒன் லைன் இதுதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஃபுல் டெப்த்தாக கதை சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் நான் எனக்கு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவருக்கு படிக்கிறது கொடுக்கறது இல்லை இது வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் நரேட் பண்ண ஆட்கள் வந்து கொஞ்சம் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணலன்ட்டாங்க. ஸோ அதனால பட் நான் புது பையனால எனக்கு கண்டிப்பாக பண்ணிடுவான்ற தைரியம் அவருக்கு இருந்துச்சு. ஸோ அதனால அவர் கொடுத்தாரு ஸ்கிரிப்ட். அதாவது அவர் எடுத்து எனக்கு தான் கொடுக்குறாரு பார்த்தா இப்படி எடுத்து அவர் பேக் வச்சுட்டு அவர் நான் சொன்னேன் சார் இல்லை சார் நான் படிக்கணும் தான் சார் கேட்டேன், பார்க்கணுன்றதுக்காக கேட்கல அப்படின்ட்டு. பட் அவர் ஃபர்ஸ்ட் சொன்னப்போ ஹேட் வெரி கிளியர் விஷன். அதாவது ஒரு டேரக்டர் வந்து அவ்வளோ கிளியரா ஒரு விஷன் இருக்கிற டேரக்டர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த ப்ராசஸ் எனக்கு தெரியும். என்னதான் நான் ஒரு ஆக்டரா ஹீரோ நடிச்சது இல்லை, அந்த ப்ராசஸ் பின்னாடி என்ன நடக்குதுன்னு எவ்வளோ கன்ஃபியூஷன் நடக்குங்கிறது அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கு தான் தெரியும். ஒரு படத்துல என்னென்ன குழப்பங்கள், எங்கெங்க லூப் போகுது, எங்கெங்க ஓட்டைகள் எல்லாமே ஒர்க்கிங் டைம்ல அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் தெரியும். ஸோ அது நான் ஒர்க் பண்ணப்போ இவர் சொல்ற கிளாரிட்டி வந்து இவர் என்ன அனைத்து கிளியரா இருக்காரு, ஒருவேளை ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது நடக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். பட் ஷூட்டிங் ஸ்பாட்லயும் கிளியரா இருக்கு. அதாவது இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்துட்டு அவர் கதையில ஃபுல்லா இன்டெப்தா போய் நீங்க எந்த ஆங்கிள் இருந்து அட்டாக் பண்ணாலும் அவருக்கு ஒரு ஆன்சர் இருக்கும். ஏன்னா இவங்களாம் கொஸ்டின்ஸ் போட்டு பம்பட் பண்ணிருக்கிறாங்க. இவங்க கதை கேட்டனா இன்னும் இருந்தாங்க. பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்துல இஸ் வெரி கிளியர். ஸோ எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஓகே, டேரக்டர் மேல நல்ல கான்ஃபிடன்ஸ் இருந்ததுனால சரி ஓகே நான் தைரியமா டெபியூவாவே இறங்கலாம். ஏன்னா போலீஸ் டேரக்டர் இது எனக்கு எப்படி ஒர்க் ஆகுன்றதை நான் யோசிக்கிறேன். என்னதான் முதல் படமா இருந்தாலும் அப்படின்னு நம்ம போயிட முடியாதுல்ல முதல் படம்னு சொல்லி. ஏன்னா கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணணும்னா பிரச்சனை இல்லை. டெபியூ லீடு படத்தோட ஒரு இமேஜா நம்ம போகும்போது அதை நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ அதெல்லாம் யோசிக்கிறேன். எனக்கு டேரக்டர் மேலே ஃபுல் நம்பிக்கை நான் படிச்சேன். சிறப்பு பயம். உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு ஆக்சுவலி அபின் சார் அப்ரோச் பண்ணாங்க. மேனேஜரை கால் பண்ணும்போது இப்படி கதை இருக்கு, எப்பவுமே கதை நம்ம டைரக்டா கேட்டா தான் பெட்டர். ஸோ நான் என்னோட நம்பர் கொடுக்க சொன்னேன், ஒரு அவுட்லைன் கேட்டேன். ஸோ யூஸ்வலி அந்த அவுட்லைன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் ஒரு மீட்டிங் ரிக்வெஸ்ட் பண்ணேன். அவர் ஆக்சுவலி ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தார் இந்த கதை சொல்லும்போது. ஸோ அதர்ஸ் ஒரு மெடிக்கல் த்ரில்லர், அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஆக்சுவலி அவங்க வைஃப் வாஸ் கேரிங். ஸோ ஒரு செக்அப்க்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்பவும் நான் சொன்னேன் சார் இப்போவே சொல்லணும் இல்லை, நாளைக்கு வேணுமா பேசுறேன். அப்புறம் தான் தெரியுது அவங்க நிறைய ஆக்ட்ரஸஸ் இல்லை எல்லாரையும் அப்ரோச் பண்ணும்போது அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஸோ ஹீ தாட் இந்த சான்ஸ் இல்லைன்னா கிடைக்காது, அதனால கௌரி அக்ரி பண்ணா இன்னைக்கே கால் இன்னும் நடந்தே ஆகும். அப்புறம் நான் சொன்னேன் 2-3 வாட்டி சொன்னேன் சார் டுமாரோ ஆல்சோ நம்ம பேசலாம், நாளைக்கு பேசலாம், பிரச்சனை இல்லை. சரி இல்லை கௌரி இட்ஸ் ஓகே, நான் I'm just waiting. ஆனா எனக்கும் பேக்ரவுண்ட் அந்த ஹாஸ்பிட்டல் சவுண்ட் எல்லாம் வந்தது. கதை கேட்கும் போது ரொம்ப நடுவுல அவங்க பில் எல்லாம் பே பண்றதுக்காக இன்டரப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. போன் பேசும்போது ஒரே நிமிஷம் கௌரி, அதான் ஒரு கிளிஃப் ஹேங்கர்ல முடியும். அப்ப நானும் ஓகே எப்போ கால் பண்ணுவேன் 15-20 மினிட்ஸ் அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணுவேன். இதுக்கு நீங்க நாளைக்கே சொல்லிருக்கலாம், இந்த சஸ்பென்ஸ்ல விட்டுட்டு என்ன ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காது. எனக்கு அப்போவே எல்லாம் தெரியும். ஸோ தென் ஒரு 2-3 கால்ஸ் இன்டர்வல் மாதிரி ஒன்று நிற்கும். ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் அப்புறம் கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு இட் வாஸ் லைக் ஸ்கேட்டர்ட் கால் அன்னைக்கு ஒரு நாள். அப்புறம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கதை. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாக்டர் கேரக்டர். இது வரைக்கும் நான் அந்த ஒரு என்ன சொல்றது ஸ்பெஷலிஸ்ட் ஃபீல்டில் ஒரு கேரக்டர் பண்ணது இன் எனி கரியர். ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்போ நான் கேட்டேன் சார் எப்போ மீட் பண்ணலாம். அவர் சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு. பிகாஸ் யூஸ்வலாக ஆக்டர்ஸ் என்ன இன்ட்ரெஸ்டட் ஆனாலும் ஃபோனே கேட்டு ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு டைரக்டர் மீட் பண்ணும்போது தான் என்னால் முடிவெடுக்க முடியும். மீட் பண்ணி நாங்கள் ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் பேசினோம்.
அவர் இன்னைக்கும் சொல்றாரு படமே 2 மணி நேரம். நீங்க கௌரியோட நரேஷன் தான் நம்ம போச்சு. நாட் ஃபார் எனி அதர் திங், அந்த அளவுக்கு டீடைலிங் இருக்கிற ஒரு படம். மெனி பேரல் ட்ராக்ஸ் ஆர் கோயிங் ஆன். பீங் அ மெடிக்கல் த்ரில்லர், அதோட மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும், அது சயின்டிஃபிக்லி நிறைய விஷயங்கள் இருக்கிற விஷயம். ஸோ வி கான்ட் கோ ராங். ஸோ அதை நான் ஜஸ்ட் கிராஸ் செக் பண்ணேன் நிறைய விஷயம், பிகாஸ் எனக்கும் தெரியாது. ஸோ நாங்கள் 2 பேரும் இது இருக்கா சார் அப்படின்னு கூகுள் ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் மாதிரி இருந்தது. ஸோ தட் ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் இந்த கதையில அது இருக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. நிறைய கேரக்டர் படங்கள் பண்ணா கூட ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணும்போது என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு? எனக்கு அந்த ஒரு பேலன்ஸ் ட்ரை பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டின்னு சொல்றதை விட அது ஐ வாஸ் பர்டிகுலர் தட் அது கரெக்டாக வரணும். பேலன்ஸ் சொல்லும்போது என்னோட கேரக்டர் மதுமிதா, ஷீ இஸ் டாக்டர் ஹூ டெய்லி அங்கே வந்து ஒர்க் பண்ணுற டாக்டர். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ நான் பண்ணும்போது அது நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன், ஆனால் அப்படி தெரியக்கூடாது. பட் அட் த சேம் டைம் சினிமேட்டிக்காக அதுக்கு தேவைப்பட்ட சில கேரக்டர் as a director he has added. ஸோ அதோட 2த்துலேயும் ஒரு பேலன்ஸ் வேணும். இல்லைன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும், இல்லை ரொம்ப என்டர்டெய்னிங்காக இல்லாமல் போகும். ஸோ ஐ நீடட் டு ஸ்ட்ரைக் தட் பேலன்ஸ். அண்ட் இந்த சர்ஜிக்கல் சீன்ஸ்லாம் வரும்போது ஐ ரியலி நீடட் டு, என்ன சொல்கிறது, அது ரொம்ப காமெடியாக ஆகக்கூடாது. எல்லாம் ரியல் டாக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கலாய்க்கக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. ஸோ ஐ ட்ரைட் மை பெஸ்ட். தெரியல எப்படி வரும்னு, ஆனால் ஐ டிட் வாட் ஐ குட். அப்புறம் மெடிக்கல் டேர்ம்ஸ் நிறைய இருந்தது, அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. அது நம்ம ஒரு ஃப்ளோவில் டயலாக்ல பேசும்போது அந்த டேர்ம் நம்ம இப்போ எக்ஸாம்பிளாக படிப்போம்ல, யோசிச்சு சொல்ல முடியாது. ஆஸ் அ டாக்டர் இட் ஷுட் கம் ஒரு ஃப்ளோவில். ஸோ அதெல்லாம் நிறைய ரிஹர்சல் தேவைப்பட்டுச்சு. அண்ட் ஐ ஹேட் மெனி டயலாக்ஸ். எனக்கு தான் டயலாக் ஹெவி. I would say Madhavanku action heavy na, எனக்கு it was very dialogue heavy, but he also supported me very well. Like என் மைண்ட்ல நான் யோசிக்கிறேன், பட் அது காமிக்காம நான் ட்ரை பண்ணும்போது அவங்க கேட்ச் பண்ணுவாங்க. ஓகே, கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க தான் எனக்கு சப்போர்ட், இது நான் சப்போர்ட். we all support. ரெண்டு பேரும் மாறி சப்போர்ட் பண்ணிக்கணும். Even Anju plays an investigation officer, so I think everybody just worked out. எல்லாருக்கும் ஓகே. ஸோ படத்துல முதல் படம் பண்ணும்போது போலீஸ் கேரக்டரா பண்றாங்கன்ற போது லைக் எல்லாருக்கும் ஒரு பயம் ஒன்று இருக்கும். இப்போ அடுத்த வார படமும் போலீஸ் கேரக்டரா வரக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். எதை நம்பி போலீஸ் கேரக்டர்ன்ற விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ணீங்க? இல்ல லைக் சீரியஸ் ஸ்டீரியோடைப்பா எனக்கு அடுத்த ரோல் வருதுன்றதே ஒரு நல்ல விஷயம் எனக்கு தோணுது. ஐ திங்க் அதுவே ஒரு பாசிட்டிவான அவுட்லுக் தான். அப்போ நான் அதாவது அப்போ அது அடுத்தது வருதுன்னா சரி, இப்போ ஒரு 4 படம் மட்டும் 4வது படம் போலீஸ் பண்ணுறேன், எனக்கு 5வது படம் 6வது படம் போலீஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் படம் போலீஸ் பண்ணுறேன், எனக்கு அடுத்த 2 படமும் போலீஸ் கதை வரதே பெரிய விஷயம். ஓகே, எனக்கு அது வருதுன்னா நல்லது தான் நினைக்கிறேன். பட் நீங்கள் டைப் கேஸ்ட்னு சொல்றது டு பி ஆனஸ்ட் என்ன ஈஸியாக நீங்கள் ஒரு ராங் காம் தான் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு அதுதான் கொண்டு போய் இது என்ன ஒரே இதை நம்ம சூஸ் பண்ணி பண்ணாதான் நம்ம டைப் கேஸ்ட் ஆகும். நம்ம ரிப்பீட்டடாக இதை நோக்கி போயிட்டே இருந்தோம்னா. பட் ஐ ஹேவ் ரேஞ்ச் அவுட் சைடு. என்னோட ரேஞ்சே இந்த ரேஞ்ச் கிடையாது. எனக்கு மோர் ஆஃப் ஜாலியாக ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு இது. ஏன்னா நம்ம பர்சனாகவே அப்படி எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா சிரிக்காமல் இருக்கவே முடியாது. இதெல்லாம் ரொம்ப அநாயாகும். எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கும். இல்ல பட் ஆஃப் ஸ்கிரீன் ரொம்ப ஆமா, ஆன் ஸ்கிரீனுக்கும் ஆஃப் ஸ்கிரீனுக்கும் நீங்க படம் பார்க்கும்போது ஓகே நான் இவனை மீட் பண்ணல, வேற ஏதோ உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஸோ அது ஐ ஃபீல் லைக் இதோட எனக்கு ஜோன் வெளியே தான். ஓகே, மோர் ஆஃப் ஃபன் காமெடி வந்து எனக்கு நேச்சுரலாவே ரொம்ப அதிகமா நக்கல் பிடிச்சிருந்து கொஞ்சம் டீசெண்டா சொல்ல வரேன். ஓகே, ஸோ கொழுப்பு ஜாஸ்தி, அதனால எனக்கு அதுதான் அதிகமா பெட்டர். பட் ஐ எம் ஃபைன் இஃப் ஐ எம் கெட்டிங் another. I think the content is what matters. இப்போ இதுவே if I'm able to do, இப்போ போலீஸ் கேரக்டர் நம்ம பல விதத்துல ப்ளே பண்ணுவோம். இங்கே கூட காலைல ஒரு இடத்துல கேட்டாங்க, காக்கா காக்கா சூர்யா சிங்கம் சூர்யா, ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் சேம் போலீஸ் கேரக்டர், பட் ரெண்டும் வேற கேரக்டர்ஸாக வர. ஸோ அப்படி பணம் இருந்துச்சுன்னா இட்ஸ் பிளெஸிங் தான். ஏன்னா ஒரே ப்ரொஃபஷனை ஒரே ஒரு டைப் ஆஃப் இதில் நம்ம பல விதத்துல காமிக்கணும்னா நம்ம ஐ திங்க் நம்ம ஆக்டரா எங்கேயோ தோணுது. பட் ஹோப்ஃபுல்லி இஃப் இட் ஹேப்பன்ஸ் இட் ஹேப்பன்ஸ்.
பட் ஐ பர்சனலி வுட் சூஸ் ராமநாதன். எஸ். ஒரு படம் நம்ம பண்ணி முடிச்சுட்டோம்னா அப்புறம் அந்த படத்துல நமக்கு நிறைய பேர் வாங்கி கொடுத்தா கூட மக்கள் அதே ரெஜிஸ்டர் பண்ணிக்குவோம். ஒரு எடுத்துக்காட்டா சொல்லுவோம் 96ல வந்து எல்லாரும் 96 கௌரி அப்படின்னு கூப்பிட்டுருந்தாண்டி நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் 96ன்னு கூடும்போது எனக்கு அது இன்னும் நம்ம நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ஏன் மக்கள் இன்னும் ரியலைஸ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு ஃபீல் இருக்குதா? நடுவில் அந்த ஒரு தாட் வந்தது. பட் தென் ஐ திங்க் அபவுட் ஒரு 10 வருஷத்துல ஒரு படம் தான் அப்படி வரும். ஈவன் ஃபார் தி ஆடியன்ஸ். இப்போ எனக்கு பிடிச்ச படம் புதுப்பேட்டை, அது மாதிரி ஒரு கல்ட் படம். அதுக்கப்புறம் நிறைய வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்தது மேபி ஒரு வட சென்னை, லைக் இன் தட் ஜானர். அது அப்படி ரொமான்ஸ்ல ஐ வுட் சே 96 ஒரு ஒன்ஸ் இன் 10 இயர்ஸ் அந்த மாதிரி. பிரேமம் எப்படி மலையாளத்துல இருந்தது அது மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ ஃபீல் லைக் அனுபமாக்கு எப்படி பிரேமம் எப்பவுமே சொல்லுவாங்க, தட் வில் பி தேர். ஸோ நான் when I feel I don't feel bad, but I'm just like நீங்க சொன்ன மாதிரி நிறைய படம் பண்றேனே அது மட்டும் ஏன் சொல்றாங்கன்னு நினைக்கும் போது நான் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்க ட்ரை பண்ணுவேன். அவங்க மைண்ட்ல அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு, அந்த அளவுக்கு ஒரு மெமரபிள் கேரக்டரா இருந்தது. அண்ட் ஜானு அவங்க ரொம்ப பர்சனலி ரிலேட் பண்ண முடிஞ்சது. எல்லார் லைஃப்லயும் ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்தது. ஸோ ஐ ஃபீல் லைக் சம்வேர் அந்த கேரக்டர் ரிமைண்டட் தெம் ஆஃப் தேர் ஃபர்ஸ்ட் லவ். ஸோ இட் கேரிஸ் அ லாட் ஆஃப் எமோஷன். அந்த இண்டிவிஜுவலி எல்லாருக்கும் இருக்கிற ஃபர்ஸ்ட் லவ் கிட்ட இருக்கிற லவ் தான் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு. I'm continuing to get it. So I'm trying to look at the good side of it. And sideல நம்மளால பண்ண முடிஞ்சது focus on your work, trying to choose different characters, typecast ஆகாம நான் எனக்கு வர கேரக்டர்ஸ்ல கொஞ்சம் பிக் அண்ட் சூஸ் பண்ணி I'm trying to prove that I'm a versatile actor. இப்போ சுழல் 2லயும் எல்லாரும் இது வரைக்கும் என்ன பார்க்காத ஒரு அந்த அளவுக்கு ஒரு கோபம், ஆங்கர், ரேஜ் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ ஆடியன்ஸஸும் அது பார்க்குறாங்க. பட் ஸ்டில் 96 அந்த அளவுக்கு ஹையில் இருக்கு, அந்த பெஞ்ச் மார்க்கே ரொம்ப ஹை. பட் ஐ திங்க் வித் டைம் ஐ வில் ப்ரூவ். பட் ஐ வில் நெவர் பி என்ன சொல்ல, ஐ வில் ஓன்லி டேக் த ஹாப்பினஸ் அவுட் ஆஃப் இட். அதில் நான் வருத்தப்படலாம் மாட்டேன். இட்ஸ் a good thing that people remember me. 10 வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி வந்தா Yes, no problem, because they love 96, they love Janu. அந்த அளவுக்கு அது ஒரு லவ்னா நல்லது தானே. How can I say ஏன் நீங்க எப்பவுமே 96 கேக்குறீங்க? கௌரி, உங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதாவது ஒரு செக்மெண்ட்ஸ் மாதிரி நாங்கள் யூஸ்வலாக பண்ணிட்டு இருப்போம். கௌரி பற்றி என்ன கூகுளெலாம் தேடி இருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முதல் கேள்வி வந்து என்ன தேடி இருக்காங்கன்னா கௌரி ஏஜ் அப்படின்ற மாதிரி முதல். ஓ, நான் அப்போ சொல்லணும். நீங்கள் சொல்லணுங்க. என்ன இது நியாயமாக இருக்குது? கூகுளில் கிடைக்க போட்டிருக்கு. கூகுளில் வந்து என்ன 24 or 25 அந்த மாதிரி ரேஞ்சில் போட்டுருந்துச்சு. 19. என்னங்க எந்த பொண்ணு கேட்டாலும் வயசு கம்மியா சொல்றாங்கன்னு புரியல. உண்மையிலே 19 தான். என்ன பார்த்தா அதுக்கு மேல தோணுதா? நீங்க யங்கா இது வந்து இருக்கீங்க. டேஞ்சர் क्वेश्चन. இப்போ நீங்க அந்த பல் சொல்லணும் மூஞ்சி காமிச்சாலே இது டேஞ்சர். நீங்க நான் என்ன சொன்னேன், உங்களை பார்த்து யங்கா இருக்கீங்க, உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகலையா என்ன பார்த்தா? எனக்கு ரொம்ப இல்ல எங்க தான் இருக்கீங்க இப்போ. ஆமாங்க, எங்க இருக்கீங்க. ஆமா, கௌரி ஏஜ் வந்து 19 தான். ஓகே. No, I'm 26. 26. ஓகே, சூப்பர். அதாவது பொண்ணுங்க வந்து ஏஜ் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க. இது பரவாயில்ல. நானே இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போடுவேன், என்னோட பர்த் இயர், பர்த் டேட் எல்லாம் போடுவேன். வெல் சூப்பர். அடுத்து கௌரியோட அட்ரஸ் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. அட்ரஸா? அதெல்லாம் சர்ச் பண்ண சொல்ல மாட்டீங்களா? இல்ல வீட்ல ஏதாவது பசங்க ஏதாவது பார்சல் gift ஏதாவது அனுப்பிச்சு வேளச்சேரியில இருக்கு. எக்ஸாக்ட் அட்ரஸ்லாம் தெரியல. நெக்ஸ்ட் கௌரிஸ் ஃபோன் நம்பர். அவங்க நீங்க தான் கேட்டிருக்கீங்க போல. இல்ல அப்படிதான் இல்ல ஒரு 4 நம்பர் கொடுத்தீங்கன்னா 6 நம்பர் நானா போயிட்டு டைப் பண்ணி கண்டுபிடிச்சிடுவேன். இருக்கிற எல்லா காம்பினேஷனும் வச்சு ட்ரை பண்ணுவீங்களா? ட்ரை பண்ணுவேன். அப்பவும் கிடைக்கல. 91. இது என்ன இந்தியன் கோட் +9 நல்ல வேலை 100ன்னு சொல்லாம இருந்தீங்க. சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கௌரிஸ் மேரேஜ் எப்போ அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. ஓ, சீரியஸா கேட்டாங்க? இல்ல அதுக்கு ஆமாங்க, சீரியஸா கேட்டாங்க. மேரேஜ் இப்போ பிளான்ல இல்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் யாரையாவது மீட் பண்ணி லவ் பண்ணனும், ரிலேஷன்ஷிப். லவ் மேரேஜ் தானமா? ஆமா. சிறப்பு. இல்ல யாரும் கிடைக்கலனா அப்புறம் இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே அரேஞ்ச் மேரேஜ் அகேன்ஸ்டா ஒரு இது இருக்கு. பட் இஃப் யூ see எங்க காஸ்ட்லயே அஞ்சு actually met her fiancé through an arranged marriage, like matrimonyல தான்.
ஸோ அதுக்கும் எந்த தப்பும் இல்லை. பட் ஆஸ் ஆஃப் நோ எனக்கு லவ் மேரேஜ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆசை. பார்க்கலாம். ஓகே, எத்தனை நாளைக்கு ஆசையா இருக்கு பார்க்கலாம். அதான் அவரோட மைண்ட் வைஸ் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது லவ்ல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இல்லாத பையனே கிடையாது. இதுல என்ன புதுசா சரி சரி கௌரி சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன மாதிரி? ஏன்னா ஒரு சில பேர் ஹைட்டா இருக்கணும், பியர்டு வச்சிருக்கணும், அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஏதாவது இருக்கா? இல்ல மாதவுக்கு தெரியும் அதோட ஆன்சர். பிகாஸ் இன்னொரு இன்டர்வியூல இப்படி கேட்கும்போது நான் சொன்னேன் அப்படிலாம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துங்க, அதெல்லாம் இருந்துட்டுமே ஒன்றும் பெருசா there's no பாயிண்ட். அதனால இப்போ எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. ஐ ரியலி திங்க் ஐ லுக் அட் த பர்சனாலிட்டி மோர் அண்ட் எனக்கு ஒரு செக்யூராக இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு ரொம்ப ஆசை. when I say that because இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது பீயிங் அ கேர்ள் அது சில பல பிரச்சனைகள் அங்கங்கே வருது. ஸோ ஐ ஃபீல் ஐ நீட் சம்மன் who does not have trust issues அண்ட் என்னை டோட்டலாக புரிஞ்சு அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தரை தான் தேடுறேன். அண்ட் அந்த மாதிரி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லாம் நம்ம சின்ன வயசில் தான் இப்படி இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், இப்படி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் நவ் ஐ திங்க் வி ஆல் I want to be able to have a good conversation with him. ஏன்னா intellectually I want to be, இப்போ நான் ஒன்று நம்புறேன், பட் if he can make me think in a different way, so it should be we should both grow together. அப்படி நான் நம்புறேன். நீங்க தேடுற அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் போய் இந்த ஆபீஸ்ல இந்த ரூம்ல கூட இருக்கலாம். அப்படியா? இல்ல அவரா கேமரா பின்னாடி இருக்கிறவரா? இல்ல கேமரா அவர் கல்யாணம் ஆயிடுச்சுங்க, அவரெல்லாம் கூப்பிடாதீங்க, அவர் வீட்டுல திட்டுவாங்க. கேம்லயே சேர்த்துக்காதீங்க. அதனால சரி வேணா விடுங்க, யாரும் அக்செப்ட் பண்ண போறதில்ல. சூப்பர். கம்மிங் பேக் டு அதர்ஸ், நவம்பர் 7 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் என்ன காரணத்துக்காக தியேட்டர்ல போய் பார்க்கலாம்? ஃபார் ஒன் ரீசன் ஒரு த்ரில்லர் படம் எப்போவுமே ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் பீயிங் அ மெடிக்கல் த்ரில்லர் ஃபிலிம் ஐ திங்க் ஆடியன்ஸ்க்கு ஒரு புதுசாக ஒன்று இருக்கும். லைக் அந்த ஜானரே அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஸோ இட் வில் பி லைக் அன் எட்ஜ் ஆஃப் தி சீட். நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அண்ட் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ். நாங்கள் இந்த அதர்ஸோட டைட்டிலோட பின்னாடி என்ன ரீசன் அதெல்லாம் புரியணும்னா நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்கணும். லைக் இட்ஸ் இப்போது நாங்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம், அது எல்லாமே சொல்ல முடியலையே. பிகாஸ் இப்போ ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் நம்ம பேசணுன்னா நிறைய இருக்குது. லைக் there'll be so many things that we can talk about. ஸோ ஃபேமிலியாக இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். அண்ட் ஒரு நல்ல படம், அதுதான் சொல்கிறதுக்கு இருக்குது. எதுவும் ஓவர் திங்க்லாம் பண்ண வேணாம். தியேட்டரில் டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்கள், போங்க, அதெல்லாம் கண்டிப்பாக. நீங்கள் சொல்லுங்கள். வேலை சினிமா ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, தெலுங்கு சினிமா ஒரு பக்கம் எது எடுத்தாலும் 1000 கோடின்றாங்க. அதர்ஸ் ஒரு திருப்ப படம், தமிழுக்கு ஒரு திருப்பமான ஒரு படமாக இருக்கும்ன்றது வேண்டிக்கிறேன். அதனால நீங்கள் கண்டிப்பாக போய் தியேட்டர்ஸ் பார்க்கணும். கண்டிப்பாக. படம் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் போது முதல்ல உங்கள் 2 பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், அதுக்கு என்னோட சர்வ மாலைமன சர்வ பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.